ஃப்ரெண்ட்ஹுட்ஸ் மக்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட ஷோல யாரை பத்தி பேச போறோம் அப்படின்னா, இவரை பத்தி பேசி ரொம்ப நாள் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். இவரை பத்தின நிறைய வீடியோஸ் நம்மளோட சேனல்ல போட்டிருக்கோம். இதுக்கு முன்னாடி கண்டிப்பா நீங்க எல்லாருமே பார்த்திருப்பீங்க. ஸோ அவர் வேற யாரும் இல்ல, நெப்போலியன் பத்தி தான் இப்ப நாம பேச போறோம். அவரோட பையனுக்கு கல்யாணம் பிரம்மாண்டமா நடத்தினாரு போன வருஷத்துல. அது பயங்கர ஒரு ஹாட் டாபிக்கா போச்சு. அந்த கல்யாணம் பல விமர்சனங்களுக்கு நடுவுல, பல வரவேற்புகளுக்கு நடுவுல நடந்தது அப்படின்னு தான் சொல்லணும். இதுவரைக்கும் தமிழ் இண்டஸ்ட்ரி பார்க்காத ஒரு கல்யாணமா தான் நெப்போலியனோட பையன் கல்யாணம் அமைஞ்சது. ஸோ அந்த கல்யாணத்தை பத்தி ஆல்ரெடி நம்ம நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். நீங்க வந்து அதை பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ ரீசெண்டா வந்துட்டு அவங்களோட வீடியோஸ் திரும்பவும் வந்து சோசியல் மீடியால ரொம்ப வைரல் ஆக ஆரம்பிச்சிருக்கு. ஸோ நார்மலா அவங்க வந்து ஹாப்பியா இருக்கிறது, அவங்க வீட்டில் எடுக்கக்கூடிய வீடியோ, சமைக்கிற வீடியோ, பர்ச்சேஸ் பண்ற வீடியோ, வெளியில டின்னர் போற வீடியோ, இந்த மாதிரி எல்லா வீடியோவும் அவங்களே ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ கொஞ்ச நாளா எந்த ஒரு வீடியோவும் அவங்கள பத்தி வராம இருந்தது. ஸோ அதை குறித்து ரசிகர்கள் எல்லாமே வந்து கேள்வி கேட்டுட்டு இருந்தாங்க. தனுஷுக்கு என்ன ஆச்சு, ஏன் இப்போ அவங்க வீடியோ வரதில்லை அப்படின்ற மாதிரி. இப்போ திரும்பவும் ஒரு வீடியோ சோசியல் மீடியால ரொம்ப வைரலா போய்கிட்டு இருக்கு. என்ன அப்படின்னா, மாதம்பட்டி ரங்கராஜ் வந்து அமெரிக்கால போயிட்டு தனுஷை டைரக்டா மீட் பண்ணியிருக்க மாதிரி ஒரு வீடியோ. அது மட்டும் இல்லாம யூடியூப்ல ரொம்ப ஃபேமஸா இருக்கக்கூடிய பரிதாபங்கள் கோபி சுதாகர் அவங்க ரெண்டு பேரும் போயிட்டு தனுஷை டைரக்டா பாக்குற மாதிரியான ஒரு வீடியோ ரொம்பவே வைரலா போய்கிட்டு இருக்கு. அந்த வீடியோஸை பார்த்த நெட்டிசன்களும் சரி, ரசிகர்களும் சரி, பொதுமக்களும் சரி, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான கருத்துக்களை வந்து பகிர்ந்துட்டு வராங்க இந்த சோசியல் மீடியால. ஸோ அதுக்கான காரணம் என்ன அப்படின்றத பாக்குறதுக்கு முன்னாடி, தனுஷ் வந்து அக்ஷயாவை கல்யாணம் பண்ணி ரொம்ப சந்தோஷமா தான் இருந்துகிட்டு இருக்காங்க. அக்ஷயாவை பத்தியுமே வந்து நிறைய பேர் நிறைய விமர்சனங்கள் சொல்லியிருந்தாங்க. இந்த பொண்ணு பணத்துக்காக ஆசைப்பட்டுதான் இப்படி கல்யாணத்தை பண்ணிக்கிச்சு, ஏன்னா பணம் வந்து அவங்க கிட்ட நிறைய இருக்கு, சொத்து சொகம் நிறைய இருக்கு, லைஃப் செட்டில் ஆயிடும், அதனாலதான் இந்த பொண்ணு அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிச்சு அப்படின்ற மாதிரி நிறைய பேர் அக்ஷயாவை விமர்சனம் பண்ணிக்கிட்டு வந்தாங்க. இன்னும் ஒரு சிலர் வந்து அக்ஷயாவுக்கு வந்து பெரிய மனசு, கடவுள் தான் தனுஷ்காகவே அக்ஷயாவை அனுப்பியிருக்காரு அப்படின்ற மாதிரியும் ஒரு சில தரப்பினர் சொல்லிட்டு வந்தாங்க. யார் என்ன சொன்னாலும் சரி, என்னோட மனசுக்கு பிடிச்சிருக்கு, என்னோட மனசுக்கு சரின்னு படுது, என் வாழ்க்கையை நான் டிசைட் பண்றேன் அப்படின்ற மாதிரி. ஸோ அக்ஷயா ஸ்டாண்டர்டான ஒரு முடிவு எடுத்து தனுஷை கல்யாணம் பண்ணியிருந்தாங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் இப்போ வரைக்கும் ரெண்டு பேரும் ரொம்ப ஹாப்பியா வாழ்ந்துட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி அக்ஷயாவை பத்தின நிறைய விமர்சனங்கள் வந்துட்டே இருந்தது, நிறைய புகார்கள், குற்றச்சாட்டுகள் வந்துகிட்டே இருந்தது. ஏன் அப்படின்னா, ஸோ என்ன அப்படின்னா, தனுஷுக்கு வந்து அக்ஷயா தேவையில்லாத ஒரு உணவை கொடுத்ததாலையும் அதனால தனுஷோட உடல்நிலை ரொம்ப பாதிப்பு அடைஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரியான வீடியோ ரொம்பவே வைரல் ஆக ஆரம்பிச்சது. நெட்டிசன்கள்லாம் அவங்கவுங்களோட கண்டென்ட்டுக்காக என்னென்னவோ அதை பத்தியெல்லாம் போட ஆரம்பிச்சாங்க. ஸோ தனுஷை பத்தி டைரக்டாவே நிறைய இல்லாத பொல்லாத விஷயங்கள்லாம் போட ஆரம்பிச்சாங்க. ஸோ இதனாலே நெப்போலியன் என்ன பண்ணாரு அப்படின்னா, அமெரிக்கால இருந்து தமிழ்நாட்டுக்கு வந்து திருநெல்வேலியில போயிட்டு அங்க இருக்கக்கூடிய ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு. இந்த மாதிரி தொடர்ந்து வீடியோக்கள் வந்துகிட்டு இருக்கு, பையனை பத்தியும் மருமகளை பத்தியும். ஸோ அந்த மாதிரி இதுக்கப்புறம் யார் பண்றாங்கன்றதை நீங்க கண்டுபிடிக்கணும், கண்டுபிடிச்சு அவங்க மேல ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருந்தாரு. என்னன்னா, ரெண்டு பேரும் சந்தோஷமா இருந்துகிட்டு இருக்காங்க, அக்ஷயா வந்து எங்க வீட்டு மருமக கிடையாது, எங்களோட குலசாமி, எங்களோட தெய்வம் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. ஸோ அவங்க எப்பவுமே தனுஷை எங்களை விடவே ரொம்ப நல்லா பாத்துக்கிறாங்க, அவங்க வந்ததுக்கு அப்புறம் தான் நாங்க இன்னும் ஹாப்பியா இருக்கோம். அப்படி இருக்கிறப்போ தனுஷுக்கு அவங்க தவறான உணவு கொடுத்ததாகவும் தவறான மருந்து மாத்திரைகள் கொடுத்ததாகவும் தனுஷோட உடல்நிலை ரொம்ப மோசமா இருக்கிறதாவும் நிறைய வீடியோஸ் எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. இந்த மாதிரி யாரும் இதுக்கப்புறம் போட வேண்டாம்னு சொல்லுங்க. ஸோ இதுக்கப்புறம் யார் போடுறாங்கன்றதை கண்டுபிடிச்சு அதுக்கான ஒரு ஆக்ஷனை நீங்க எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நெப்போலியன் டைரக்டா வந்து புகார் கொடுத்திருந்தாரு. ஸோ அதுவுமே ரொம்ப வைரலா போய்கிட்டு இருந்துச்சு சோசியல் மீடியால. அதை தொடர்ந்து இப்போ நான் சொன்ன மாதிரி மாதம்பட்டி ரங்கராஜும் சரி, கோபி சுதாகர் இவங்க ரெண்டு பேருமே போயிட்டு அமெரிக்கால தனுஷை பார்த்து பேசியிருக்காங்க. இப்போ இதை வச்சு எல்லாரும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, தனுஷோட உடல்நிலை ரொம்ப மோசமா இருக்கிறதாவும், ஸோ அதனாலதான் அவருக்கு பிடிச்சவங்களெல்லாம் அமெரிக்காவுக்கு வர வச்சு தன் பையனை மீட் பண்ண வைக்கிறாரு நெப்போலியன் அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் பயங்கரமா வந்து எல்லாருமே வீடியோஸ் போட்டுட்டு இருக்காங்க. பட் அதெல்லாம் எதுவுமே உண்மை கிடையாது. மாதம்பட்டி ரங்கராஜ் வந்து அமெரிக்கால அவரோட ஃப்ரெண்டு மேரேஜுக்கு போயிருக்காரு. அந்த டைமிங்ல தான் இவருமே வந்துட்டு தனுஷை போய் மீட் பண்ணியிருக்காரு. ஏன்னா இவர் கல்யாணத்துக்கு அட்டன் பண்ணல, இவர் கல்யாணத்துக்கு போகல. ஸோ அதனால இப்போ அங்க போக முடிஞ்சதுனால அப்படியே போய் பார்த்துட்டு வரலான்றதுக்காக போய் பார்த்துட்டு வந்திருக்காரு. பார்த்த இடத்துலயே அவர் என்ன பேசியிருக்காரு அப்படின்னா, உங்களோட கல்யாணத்துக்கு நான் தான் சமைக்கிறதா இருந்தது ஜப்பான்ல வந்து, பட் அதுக்கான ஒரு சோர்ஸ் வந்து எங்களுக்கு உடனே கிடைக்கல, 1 மாசத்துல எங்களால் எதுவும் ரெடி பண்ண முடியல, ஸோ அதனால சமைக்க முடியல, அதுக்கு சாரி அப்படின்ற மாதிரி தனுஷ் கிட்ட சிரிச்சு பேசியிருப்பாரு. அதை தொடர்ந்து உங்களோட என்கேஜ்மெண்ட்டுக்கு நான் தான் சாப்பாடு பண்ணியிருந்தேன்,
நீங்க அதை பாத்தீங்களா, அதை பத்தி கேள்விப்பட்டீங்களா, அது நல்லா இருந்ததுன்னு சொன்னாங்களா அப்படின்ற மாதிரி அவர் விசாரிச்சாரு. ஏன் அப்படின்னா என்கேஜ்மெண்ட்ல வந்து மாப்பிள்ளை இங்க கலந்துக்கல, என்கேஜ்மெண்ட் திருநெல்வேலியில நடந்தது. ஸோ அதனால அவர் இங்க வரல, அமெரிக்காலே இருந்தாரு. ஸோ அதை தொடர்ந்து ரங்கராஜ் வந்துட்டு இதை பத்தி தனுஷோட அம்மா கிட்டயும் பேசியிருப்பாரு. நீங்க அவருக்கு சொன்னீங்களா நான் தான் சமைச்சேன் அப்படின்ற மாதிரிலாம் வந்துட்டு ரொம்ப ஜாலியா ரொம்ப ஃபன்னா அதை பத்தி தான் அவங்க பேசியிருப்பாங்க. ஸோ கல்யாணத்துக்குன்னு போன இடத்துல அப்படியே மீட் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி தான் ரங்கராஜ் வந்து போயிட்டு தனுஷை பார்த்து மீட் பண்ணியிருக்காங்க. அந்த வீடியோ தான் வந்து ரொம்பவே வைரலா போய்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம கோபி சுதாகர் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் நடந்த ஒரு அவார்ட் ஃபங்க்ஷனுக்காக போயிருக்காங்க, ஒரு ஷோக்கு போயிருக்காங்க. அந்த ஷோல நெப்போலியன் கலந்திருக்காரு, சீஃப் கெஸ்டா போயிருக்காரு. அப்படி இருக்கிறப்ப எதர்ச்சியா அவங்கள மீட் பண்ணும்போது என்னோட பையன் தனுஷ்க்கு உங்களை ரொம்பவே பிடிக்கும், உங்களோட வீடியோ ஒவ்வொரு வாரமும் எப்போ வரும்னு வெயிட் பண்ணி அவங்க 2 பேரும் பார்ப்பாங்க. அவங்க மட்டும் இல்லாம அவங்க பார்த்துட்டு எங்க கிட்ட சொன்னோன்னா நாங்களும் அந்த வீடியோவை சேர்ந்து ஃபேமிலியா உட்காந்து பார்ப்போம். ஸோ அவ்வளோ பிடிக்கும், நீங்க நேர்ல வந்தீங்கன்னா என் பையன் இன்னும் சந்தோஷப்படுவான் அவங்கள பார்த்தா அப்படின்ற மாதிரியும் அவர் சொல்லியிருந்தாரு. கல்யாணத்துக்கே அவங்களெல்லாம் இன்வைட் பண்ணணும்னு நினைச்சேன், பட் எல்லாமே குறிப்பிட்ட காலத்துல ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷனோட நடந்ததுனால உங்களை இன்வைட் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி ரொம்பவே அழகா பேசியிருக்காரு. அந்த ஒரு அன்பின் அடிப்படையில தான் கோபி சுதாகர் அந்த ப்ரோக்ராமை முடிச்ச கையோட வந்து தனுஷை வீட்டுல பார்த்திருக்காங்க. அப்பவும் பார்க்கும்போது அவங்க அங்கேயும் போயிட்டு கேலி கிண்டலா பேசி அவரை ரொம்பவே என்ஜாய் பண்ண வச்சிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து சோசியல் மீடியால ரொம்ப வைரலா போய்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம ஒரு சிலர் என்ன சொல்றாங்கன்னா, அந்த வீடியோல பாக்குறப்போ தனுஷ் வந்துட்டு முன்னாடி விட இப்ப ரொம்பவே மெலிஞ்சிருக்காரு. ஸோ ஏன் இந்த மாதிரி வந்து ஹேர் கட்லாம் பண்ணாம இப்படி தாடியெல்லாம் வளர்த்து வச்சிருக்காங்க, அவர் பேஷண்ட் தானே, அவர் எவ்வளவு கிளீனா எவ்வளவு நீட்டா வச்சிருக்கணும், ஸோ உடம்புமே இப்ப ரொம்ப மெலிஞ்சு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் அப்படிலாம் கிடையாது, அது ஒரு ஹாஸ்பிட்டல்னு சொல்லியிருக்காங்க. ஹாஸ்பிட்டலும் கிடையாது, அவங்க வீட்டில தான் இருக்கு. ஆல்ரெடி நெப்போலியன் ஹோம் டூர்ல பாத்தீங்கன்னா தனுஷுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் பெட் வந்து ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த பெட்ல தான் அவர் எப்பவுமே படுப்பாரு. அந்த பெட் வந்து பார்க்க கலர் வந்து அந்த ஹாஸ்பிட்டல்ல யூஸ் பண்ற பெட் கலர்ல இருக்கிறதுனால மேபி உங்களுக்கு வந்து அவர் ஹாஸ்பிட்டல்ல இருக்க மாதிரியும் எல்லாரும் போய் பார்க்குற மாதிரியும் தோணிருக்கும். பட் அதெல்லாம் எதுவுமே உண்மை கிடையாது. தனுஷ் ரொம்பவே நல்லா இருக்காரு, அவங்க ஃபேமிலியோட அவர் வந்து ஹாப்பியா இருந்துட்டு இருக்காரு. அக்ஷயாவும் அவரை ரொம்பவே நல்லா பாத்துக்கிறாங்க. ஸோ தொடர்ந்து கண்டென்ட்டுக்காக ஏன் இப்படி என் ஃபேமிலியை இழுக்கிறீங்க அப்படின்ற மாதிரியுமே நெப்போலியன் வந்து பேசியிருக்காரு. ஸோ இந்த விஷயம் தான் இப்போ சோசியல் மீடியாவில் ரொம்ப வைரலாக போய்கிட்டு இருக்கு. ஸோ இவங்கெல்லாம் போய் பார்க்கறதுக்கான ஒரு காரணம் எதர்ச்சியா இவங்க அங்கே போயிருக்காங்க. ஸோ நெப்போலியன் மீட் பண்ணியிருக்காரு, அதனால வந்து ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டதுனால அவங்க 2 பேரும் வந்து வீட்டில் போயிட்டு அவரை பார்த்துருக்காங்க. பொதுவாக ஒரு கலைஞன் ஒரு நடிகன் அப்படின்னாலே அவங்களோட ஃபேன்ஸுக்கு மரியாதை கொடுக்கறதுன்றது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். ஸோ எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு அவங்க சொன்னாங்கன்னா அவங்க சந்தோஷமா கேட்டுப்பாங்க, திரும்ப அவங்க ரிப்ளை கொடுப்பாங்க. அந்த ஒரு பட்சத்துல தான் இவங்களும் போயிட்டு நேரில் பார்த்துருக்காங்க. ஸோ மற்றபடி இவருக்குன்னு ஸ்பெஷலாக ஒன்று நெப்போலியன் அவங்கள வர வைக்கவே இல்லை, அதுதான் உண்மை. ஸோ இந்த விஷயம் தான் இப்போ ரொம்பவே ஹாட் டாப்பிக்காக போயிட்டு இருக்கு. கரெக்டான விஷயம், உண்மையான விஷயம்னா இதுதான் நடந்திருக்கு. தனுஷ் வந்து உண்மையில நல்லா இருக்காரு, இன்னும் பல வருஷங்கள் அவர் நல்லாவே இருப்பாரு, சந்தோஷமா இருப்பாரு, இதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. ஸோ உங்களுக்கு நெப்போலியன் ஃபேமிலி அண்ட் தனுஷை பிடிக்கும் நினைச்சீங்கன்னா மறக்காம அவங்கள பத்தி கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி சினிமால நடக்கக்கூடிய நிறைய உண்மையான விஷயங்கள், சினிமா நடிகர் நடிகைகளை பத்தின டே பை டே அப்டேட் உங்களுக்கு தெரியணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஃப்ரெண்ட்வுட் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.